आप सभी को महाशिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं। மகாசிவராத்திரியில் ஒரு அங்கமாக வருகை தருவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். मैं अपने आप को बहुत सौभाग्यशाली मानता हूं कि आज सदगुरु के निमंत्रण पर मैं यहां आया। मुझे आदि योगी के दर्शन हुए। महाशिवरात्रि में महादेव की महिमा के महापर्व में शामिल होने का मुझे मौका देने के लिए फिर से एक बार सदगुरु जी का बहुत बहुत धन्यवाद। சத்குரு அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஆதியோகியினுடைய தரிசனத்தை பெறுவதிலேயும் மகாதேவரின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகாசிவராத்திரி என்கிற பிரம்மாண்டமான விழாவில் அங்கமாக தேழ்வதையும் பெரும் பேராக கருதுகிறேன். அதற்காக சத்குரு அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். आज पूरे देश में सोमनाथ से केदारनाथ, पशुपतिनाथ से रामेश्वरम और काशी से कोयम्बतूर तक पूरा देश शिवमय हो चुका है। சோமநாத்திலிருந்து கேதார்நாத் வரை, பசுபதிநாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை, காசி முதல் கோயம்புத்தூர் வரை முழு தேசமும் சிவபெருமானுடைய திருவருளில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது. सदगुरु जी आज ही प्रयागराज में महाकुंभ समाप्त हो रहा है और आज यहां कोयम्बतूर में भक्ति का महाकुंभ मेरे सामने मुझे दिखाई पड़ रहा है। பிரயாகராஜில் மகா கும்பமேளாவின் நிறைவை சுட்டுவது போலவே கோயம்புத்தூரில் பக்தி என்கிற கும்பமேளா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. मित्रों, शिवरात्रि सिर्फ एक पर्व नहीं है, आत्म जागृति की रात्रि है। जब समग्र ब्रह्मांड शिवमय हो जाता है तभी शिवरात्रि की अनुभूति कर सकते हैं. நண்பர்களே, மகாசிவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் சிவபரம்பொருளினுடைய பெருங்கருணையில் அதிர்வுகளை உணரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. आज शिव और पार्वती का मिलन का दिन है। आज ही शिव और जीव के मिलन का रास्ता भी प्रशस्त होता है और मोक्ष प्राप्ति का रास्ता भी आज ही भक्ति के माध्यम से खुलता है. இந்த நாள் சிவனும் பார்வதியும் ஒரு தெய்வீக சங்கமத்தில் இணைந்த நாள் மட்டுமல்ல, சிவமாகிய பரம்பொருளும் ஜீவாத்மாவும் விடுதலை என்கிற ஐக்கியத்திலே இணையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பக்திக்கான மிக உன்னதமான திருநாளாக அமைந்திருக்கின்றது. शिव सिर्फ एक प्रतीक नहीं है, शिव एक कल्याणकारी चेतना है जो संहारक भी है और पालनकर्ता भी है और दोनों की विशिष्ट भूमिका हमारे जीवन में होती है. சிவபரம்பொருளை பொறுத்தவரை அவர் விழிப்புணர்வுக்கான அம்சமாக வெளிப்பட்டவர். அவர் அழிக்கும் கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் விளங்குகிறார். இரண்டுமே நம் வாழ்வுக்கு மிக முக்கியமானவை. शिव शंभू भी है, स्वयंभू भी है, शिव सत्य भी है, सुंदर भी है. शिव को भोलेनाथ भी कहते हैं, महाकाल भी कहते हैं और यहाँ शिव आदि योगी के रूप में विराजमान है. சிவபெருமான் சம்போ என்று அழைக்கப்படுகிறார். சுயம்பு தான் தோன்றியாக அவர் கருதப்படுகின்றார். அவர் சத்தியம் சுந்தரமாகிய உண்மைக்கும் அழகுக்குமான வடிவமாக விளங்குகிறார். குழந்தைமயமான போலேநாத்தாகவும் உக்கிரமான மகாகாலராகவும் அவர் தொழப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் யோகியாக ஆதி யோகியாக அவர் விளங்குகிறார். शिव केवल आराध्य नहीं बल्कि अस्तित्व का मूल आधार है. அவர் வழிபாட்டுக்குரிய கடவுளாக மட்டுமில்லாமல் அனைத்துக்கும் மூலமானவராக இந்த பிரபஞ்ச இருப்பினுடைய மூலமாக திகழ்கின்றார். यह महाशिवरात्रि ये भक्ति और श्रद्धा की पराकाष्ठा का प्रमाण है, जिसमें असली अर्पण हमारा भक्ति के प्रति समर्पण है.